ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். இன்னும் ஆழமாய் கர்த்தர் நம்மளுடைய அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நினைக்கும்படிக்கு, மலையாய் நம்முடைய இருதயங்களையும் நமது வாழ்க்கை நினைக்கும்படிக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் இடம் கொடுங்க, கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆமென், ஆமென். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரமஷ் இதோ மனிதர் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோ. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரிசுத்த தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய். ஊழியத்தில், எங்கள் ஊழியத்தில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்கள் மத்தியிலே சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனங்களிலிருந்து 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும்
ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எரிகோவிலே ஒரு காட்டத்தி மரம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். எரிகோ என்பது ஒரு அருமையான பட்டணம், செழிப்பான பட்டணம், ஜனங்கள் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிற பட்டணம், அவரவர் தங்களுடைய வேலைகளிலே மும்முரமாய் செய்து கொண்டிருக்கிற பட்டணம். மாத்திரமல்ல, எரிகோ நாலா திசையிலும் மலைகளினாலே உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணம். எரிகோ பட்டணம் ஒரு பிளைன் ஏரியா. அங்கே ஒரு ஸ்தோத்திரம் சமபூமி, மனிதர்கள் இதமாக எல்லா பாதுகாப்பிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட, இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தில் வாசம் பண்ணுகிறோன்னு சொன்னாலே ஒரு கெத்து. எரிகோ பட்டணத்தில் போகிற ஒரு டூரிஸ்ட் விசிட்டிங் கூட அங்கே உண்டு. எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் வச்சிருக்கிறதான லக்ஸரியஸ் லைஃப், அவர்கள் கொண்டிருக்கிறதான உணவு, வர்த்தகங்கள் எல்லாமே சுற்றிருக்கிற நகரங்கள் எரிகோ பட்டணம் கவர்ந்து இழுத்தது. அந்த பட்டணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்திற்காக அங்கே பிரவேசிக்கிறார். அங்கே பிரவேசிக்கும் பொழுது ஒரு பிஸியாக மிகவும் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய சுகபோகமான ஸ்தோத்திரம் அமெரிக்கையான ஒரு பாதுகாப்பான ஸ்தோத்திரம் சமாதானமான ஒரு குடியிருப்பின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காட்டு அத்தி மரத்தை பார்க்கிறார். காட்டு அத்தி மரத்திற்கு இங்கே என்ன வேலை? A wild tree, மனத்திலே காட்டிலே இருக்கிறதான ஒரு அத்திமரம், மிகவும் சுகபோகமாக ஜனங்கள் திருப்தியாக இருக்கிற பட்டணத்தின் நடுவிலே ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டார். காட்டு அத்தி மரம் என்று சொன்னால் அது மிகவும் கைவிடப்பட்ட, மனம் விலங்குகளுக்கு தன்னை முழுவதும் விற்றப்பட்ட, மனிதர்கள் தேடாத, ஒரு பாதுகாப்பும் இல்லாத, மிருக ஜீவன்கள் வாசம் பண்ணுகிற, பறந்து விரிந்து உயரமா இருக்கக்கூடிய மரம்தான் காட்டு அத்தி மரம். இந்த அத்தி மரத்தில் எப்படி ஒரு நன்மை உண்டாயிருக்கும்? ஒரு மனிதனாலும் பாராட்ட முடியாத ஒரு மரமாச்சே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்த்த பொழுது அவர் கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த மரத்தின் வழியாய் வந்த பொழுது, அந்த இடத்தில் வந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடை பிரயாணத்தில் களைத்து போய் இந்த மரத்து அடியிலே வந்து அமர்ந்த பொழுது, இப்படிப்பட்ட மரத்திற்கு இந்த பட்டணத்தில் என்ன வேலை, காரணம், நோக்கம் என்ன என்று அண்ணாந்து பார்க்கும் பொழுது இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு மனிதனை, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. The world is so much excited of showing its power. இப்பொழுது நாம் பார்க்கிற எல்லா நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீயா நானா, எந்த நாடு வல்லமையுள்ள நாடு என்று காண்பிப்போம் என்கிற காலகட்டத்திலே இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாருடைய இராணுவ பலம் அல்லது யாருடைய பினான்ஸ், பொருளாதாரம்
வர்த்தகம் உயர்ந்தது என்று சொல்லி ஒரு நாடு மற்றொரு நாடும் போர் தொடுத்து தனது வல்லமையையும் பெருமையையும் தனது மேன்மையும் காண்பிக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையிலும், காட்டிலே ஒருவரும் மதிக்கப்படாத நிலைமையிலும், மிருக ஜீவன்களுக்கு தங்கள் இரையாக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லி இருக்கையில், ஒரு சிலரை மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கை காட்டத்தி மரத்தில் இருந்தது, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தது, ஒருவனும் மதிக்கப்படாத நிலைமையில் இருந்தது. அவன் ஒரு ஆயக்காரன், அவனுக்கு பாவி என்று பெயரிட்டார்கள் சமுதாயம், அவன் அக்கிரமக்காரன் என்று பெயரிட்டார்கள். அவனுடைய வாசற்படியில் ஒருவரும் கடந்து போவதில்லை, அவனுக்கு சமுதாயத்தில் எந்த ஒரு மேன்மையும் இல்லை. அவனுக்கு பணம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் ஜனத்தின் மனத்தில் அவனுக்கு அங்கீகாரம் இல்லை. ஒருவரும் புகழப்படாத, ஒருவரும் விசிட் பண்ண முடியாத ஒரு இடத்தில் தனிமையிலே சகையோ வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நோக்கி பார்த்தாரோ, இப்பொழுதும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனாலும் உலகம் எங்கும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையின் மீது கர்த்தர் கட்டளையிட்டு தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை காட்டத்தி மரத்திலே காணப்பட்டாலும் ஒரு மனிதனும் உங்களை தேடி வராமல் ஸ்தோத்திரம் முகத்தை துளித்துக் கொண்டு காரி துப்பி உமிழ்ந்து கொண்டு உங்களுக்கு நடந்த அவமானங்களையும் உங்களுக்கு நடந்ததான தோல்வியும் கண்டு ஜனங்கள் பட்டணமே விலகி போனாலும் உன்னுடைய காட்டத்தி மரத்தை போல தனிமைப்பட்ட வாழ்க்கையின் கீழே உன்னை நோக்கி பார்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்ப சகையை நோக்கி பார்த்தாரோ அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தன, அவனுக்குள்ளே ரட்சிப்பு வந்தன. அவன் பட்டணத்தார் யாவரும், எரிகோ பட்டணத்தார் யாவரும் அவரை அண்ணாந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் வாழ்க்கையை மாற்றினார். சொல்லுவோம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படும் பொழுது, எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் ஆக்கினார். கேதுரு மரத்தினுடைய குடியிருப்பு எங்க அப்படின்னா பள்ளத்தாக்கு. மனிதர்கள் ஒருவரும் சஞ்சரிக்க முடியாத இடத்துல நாட்டப்பட்டு வளருகிற மரம் தான் காட்டு அத்தி மரம். அது ஒரு அத்தி மரம் தான், ஆனால் காட்டிலே வளர்கிற அத்தி மரம். ஒருவரும் மதிக்க முடியாத, மதிக்காத, ஏறிட்டு பார்க்காத ஒரு மரம் தான் காட்டத்தி மரம். பள்ளத்தாக்குகளை குடியிருக்கிற வாழ்க்கை. பள்ளத்தாக்கிலே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா வனவிலங்குகள் தான் இருக்கும். பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் வனவிலங்கைத்தான் தாபரமாகி கொடுத்திருக்கிறார். இரவு நேரத்தில் எல்லா வன மிருகங்களும், கொடிய மிருகங்களும் யாரை பட்சிப்போம், யாரை கொல்லுவோம், யாருடைய உயிரை வாங்குவோம் என்கிற சூழ்நிலை தான் பள்ளத்தாக்கு. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. குடும்பத்தில் நிம்மதியாக மனுஷன் தூங்க முடியல, ஊரில் நிம்மதியாக மனுஷன் தூங்க முடியல, தேசத்துக்கு தேசம் விரோதமாய் அமைதியாக இருக்க முடியல, தன்னுடைய இராணுவ பலத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. எப்பொழுது யார் யாரை உயிரை வாங்குவார் என்று சொல்ல முடியாது. இப்படி எந்த ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையில தான் மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் எரிகோ பட்டணம் தர முடியாத பாதுகாப்பை கர்த்தர் தமது ஜனத்துக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆயக்காரன் வந்துட்டா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னா வேற யாருக்கும் மறு உத்தரவு சொல்ல அங்க வழி வாசல் இல்லவே. சில இடங்கள்ல பாவியான வீட்டுக்குள்ள இவர் போறார். அநேகர் பாவிகள் அவர்கிட்ட வந்தாங்க. சில பாவியான வீட்டுக்குள்ள ஆண்டவர் போறார். ஒரு சமயத்தில் பாவிகள் மத்தியில் போஜனம் பண்ணினார்.
நான் ஒரு நாள் அது தியானிச்சுட்டு இருந்தேன். ஜீசஸ் டைனிங் வித் சின்னர்ஸ், அல்லது ஜீசஸ் டைனிங் டேபிள் எப்படி இருக்கும்? முடிஞ்சால் நீங்கள் அதை தியானிச்சு பாருங்கள். வாட் இஸ் ஜீசஸ் டைனிங் டேபிள்? அவர் மகா பிரபு, அவர் பரிசுத்தர், மகத்துவர், உன்னதர், உன்னதத்தில் இருக்கிறவர், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர். அவரை போல பயங்கரமான கர்த்தர் இந்த பூமியில் எல்லாவற்றின் மத்தியிலும் ஜீசஸ் இஸ் ஹோஸ்டிங் ஏ டைனிங். அவருக்கென்று ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. அந்த டைனிங் டேபிளில் யாரெல்லாம் உட்காந்துருக்கிறா அப்படின்னு சொன்னால், பாவிகளும் உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே அவரை பார்த்த பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவரை குறித்து இடறினார்கள். இவர் எப்படி பாவிகளோடு உட்கார்ந்து புசிக்கலாம்? ஏன் அப்படின்னு சொன்னா, சில உலகத்தில் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். இது நம்ம சமுதாயத்தில் இந்தியாவில் ரொம்ப இது பொருந்தும், அது ரொம்ப பொருந்தது. ஆகையால் எல்லா தடைகளையும் தாண்டி இயேசு போய் உட்காந்துட்டா. சில இடங்களில் அற்புதம், ஆண்டவரே நீங்க சொன்னா போதும், இல்லை நான் வாரேன்னு சொல்வார். ஏன்னா இந்த அற்புதம் போய் சேர்றதுக்குள்ளேயும் கெடுக்கிறதுக்கு ஒரு டீம் என்ன செஞ்சிட்டு இருக்கே, ஆமா ஸ்ட்ராட்டஜி போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்முடைய நன்மைகளை கெடுக்கும்படிக்கு ஒரு பக்கம் வானமன்றர்கள் பொல்லாத சேனை கவனமா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள். ஆகையால் சகையின் வீட்டில் இங்கிருந்தே அவனை ஆசீர்வதித்து அவன் அனுப்பல. இல்ல, உனக்குள்ளே நன்மை வரக்கூடாதபடிக்கு, ரட்சிப்பு வராதபடிக்கு, நீ பாவத்தை விட்டு திரும்பாதபடிக்கு, நீ ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளையாய் ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு முடிவிலே, ஆபிரகாமின் குமாரன் ஆகாதபடிக்கு இருக்கிற தடைகளை தகர்ப்பதற்கு என்னுடைய சீஷர்கள் அல்ல, என்னுடைய தூதர்கள் அல்ல, நானே கடந்து வருகிறேன் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்தார். தலையே உட்காந்துட்டா வால் எல்லாம் சும்மா தான் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அநேகர் நியாயத்தீர்ப்பு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் எச்சரிப்பின் ஊழியம் சொல்லிட்டு நிலமோ நடக்குது, அது வலைதளங்கள் நடக்குது. மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நான் உங்களை தாழ்மையாக கேட்குறேன், இந்த வலைதளங்களில் யூடியூப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க. எந்த விதத்திலும் அது உங்களுக்கு உதவவே உதவாகுது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக அவருக்கு தனிமையிலே காத்திருப்பையானால் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தரே கடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ராக்ஷன். ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு தெரியாது எங்கே போகிறது, நமக்கு தெரியாது. கூட்டத்துக்கு தான் போவாங்க, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். பட் இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மிகவும் இழப்பில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு, காட்டு மரத்தை போல ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு. என்ன பெயர் தெரியுமா? அவர் தொலைந்து போனதை கிடைக்கும் மட்டும் தேடுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகர் பிள்ளைகள் வந்து புலம்புவாங்க, பெற்றோர்கள் புலம்புவாங்க பிள்ளைகளை குறித்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள, உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் நியமித்து விட்டால், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து விட்டால், உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த பலிபீடத்தில் பிரதேச பரிசுத்தவான்களின் கரத்தில், அவருடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களின் முன்பிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டால், தொலைந்து போனதை தேடு மட்டும் பின்தொடர்ந்து வருகிற தேவன் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் முடிவில் கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செஞ்ச வந்தேன்னா, எழுந்து போனதை தேட வந்தேன். காட்டுத்தி மரத்தில் ஒரு வாழ்க்கையை தேடினார். பட்டணத்தில், செழிப்பான பட்டணத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மரத்தை தேடினார்.
அந்த மரத்தில் பதுங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேடினார். Oh, God is a seeking God until he finds it. உன்னையும் என்னையும் தொலைந்து போன சூழ்நிலையில தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களையே அவர் இழக்க அவர் மனது இல்லாதிருக்கும் பொழுது உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்த யாவற்றையும் திரும்பவும் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். சில நன்மைகளை தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம விட்டுருவோம், சரி போது சரி போது. சில நேரங்களில் நானே அப்படி சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ நஷ்டம், இது ஒரு நஷ்டம் போட்டோம். இது பிசாசினுடைய தந்திரமான வேலை. லேட்டர் நான் அதை புரிஞ்சுட்டேன். அதுக்கு நம்ம அழைக்கலை, இழந்ததை திருப்பி கொள்ளும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எங்களுக்கு கொஞ்சம் சொத்து உண்டு, கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களாம் அது அப்படி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வாரம் ஊருக்கு போயிருந்தப்போ அப்பாட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் அதை குறித்து ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, எல்லாம் விட்டுருங்க, ஊழியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நமக்குரியதை தேடுறது நம்ம வேலை இல்லை, நமக்காய் தேடுகிறவ பரலோகத்தில் இருக்கிறா. உனக்குரியதை தேடி உன் கரத்தில் கொடுக்கிறவர் உன் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் நம்முடைய எதிர்காலங்களை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய சந்ததி குறித்தும் தேடி 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 நன்மையினால் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காட்டத்தி மரம் என்றால் 3 அர்த்தங்களை நமக்கு கற்பிக்கிறது. அது நாம் இன்றைக்கு பார்ப்போம். நம்பர் 1, ஹிடன் லைஃப். ஜீசஸ் வாஸ் சீக்கிங் த ஹிடன் லைஃப். மறைக்கப்பட்ட வாழ்க்கை. எவ்வளவு நன்மை செய்யுங்க, இந்த உலகம் உங்களை வெளியில கொண்டு வராது, மறைத்திருக்கும். நீங்க ஒரு நன்மை செய்திருப்பீங்க, அது தான் செய்ததை போல வேறு உலகத்துக்கு காண்பிப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நன்மையாயிருக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் இல்லை, நீ ஒரு குற்றவாளியை தான் இந்த உலகம் தீர்த்து கொண்டே இருக்கும். உனக்கு குறித்ததான ஒரு நல்ல சாட்சி வந்தால் உன்னுடன் சந்தோஷப்பட அநேகர் உங்களிடத்தில் இருக்க மாட்டார்கள். நற்பெயரை கெடுப்பதற்கும் உன்னை வாழ்க்கை மறைப்பதற்கும் இந்த உலகத்தில் அநேகர் எழும்புவார்கள். மறைக்கப்பட்ட வாழ்க்கை, மறைக்கப்பட்ட வாழ்க்கை. இந்திய தேசத்திற்காக போராடினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரித்திர உண்மை என்ன தெரியுமா? இந்திய தேசத்தின் போராட்டத்தை முதலில் தொடங்கியதே ஒரு மிஷினரி தான். மறைக்கப்பட்ட உண்மை. சதி, உடன்கட்டை ஏறுதல், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மூடப்பழக்கம். கணவன் இறந்து விட்டால் கணவன் இறந்து எரிக்கிற அந்த கட்டையில உடன் ஏற வேண்டும். மனைவி விதவியாய் வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று மூடப்பழக்கத்தில் இருந்து சட்டமாக இயற்றி அது தவறு என்று முடிவுக்கு கொண்டு வந்தது வில்லியம் கேரி என்கிற ஒரு ஊழியக்காரர். மறைக்கப்பட்ட உண்மை. கிறிஸ்தவர்கள் அல்லது சபை இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகம் மறைத்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது சென்னை பட்டணத்தில் ஒரு பகுதியை நான் ஊழியம் செய்ய போனேன். இப்போ நல்ல ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, பயங்கரமாக ஜனங்கள் வளர்ந்துருக்கிறாங்க. தெருவுக்கு தெரு அங்கே சபைகள் வளர்ந்துருக்கு. நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. நானும் மனைவி போயிருந்தோம். நாங்களும் உங்கள் கூட ஊழித்து வரட்டுமான்னு ஒரு அம்மா கேட்டாங்க. வாங்கம்மான்னு கூட்டிகிட்டு லோக்கலில் இருக்கிற அந்த அம்மாவை கூட்டிகிட்டு சுவிசேஷம் சொல்லி சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தோம். நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த ஏரியாவில் 6 மணிக்கு மேலே ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. மிகவும் கொடுமையான மோசமான அடிக்கடி கொலை நடக்கும். முச்சடியாக இறஞ்சிருக்கும். என்னுடைய சின்ன வயசில், அவங்களோட வயசில் சொல்கிறாங்க, என்னுடைய வாலிப வயசில், சின்ன வயசில், டீனேஜில் இருள், சாராயம், கொலை, கற்பழிப்பு, தற்கொலை இப்படிதான் இருக்கும். எப்பொழுது சுவிசேஷம் இந்த ஏரியாவுக்குள்ள வந்ததோ இந்த இடத்தை முழுவதையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றியிருக்கிறார்.
எவ்வளவுதான் கிறிஸ்தவம் இந்த பூமியில மனித குலத்திற்கு நன்மைகளையே செய்து கொண்டிருந்தாலும் உலகம் மறைக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அப்பொழுது மனுஷகுமாரனை தேசத்தில் உயர்ந்திருப்பார். உங்க வாழ்க்கையை மறைக்கிறவர்கள் உண்டு. நன்மையான காரியங்களை மறைப்பார். 99 நன்மைகள் நம்மகிட்ட இருக்கும். அது ஒரு நாளும் பறைசாட்ட மாட்டாங்க. ஒரு குறை இருக்கும், அது ஊரெல்லாம் பறைசாட்டுவாங்க. மறைக்கப்பட்ட வாழ்க்கை. நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்திலே கொடுக்கிறேன். He was having a heart of helping poor. சகையுனிடத்துல சில நல்ல காரியங்கள் ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள், எரிகோ ஜனங்கள், இல்ல அவன் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவன் ஒரு பாவியான மனுஷன். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் பக்கத்து சீட்டில் இருந்து உக்காந்தாரு. அவன் வாழ்க்கை சினாரியோவே மாறினது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் உங்க கூட வர்றாங்க, யார் உங்களை பாராட்டுறாங்க, யார் உங்களை உயர்த்துறாங்க, யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, யார் உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, யார் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாங்க, அப்படி இருந்தால் சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தனி மரத்திலே தனிமையாய் நிற்கிற சகோயுவை நோக்கி பார்க்கிற கண்கள் உனக்கு உண்டு. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காக உண்மையாயிருங்க. கர்த்தருக்காக பரிசுத்தத்திற்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருக்காக கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை செஞ்சாலும், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும், அதான் உங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க, அதுதான் என்னுடைய ஆசை. கர்த்தருக்காக எதையாவது செய்ய பழக்கி வைக்கிறோம் பிள்ளைகளை. பிரைஸலா. எதையும் ஊழியம் செய்யணும், சின்ன வேலையை செய்யணும். சுத்தம் பண்ணுறது, ஒற்றை அடிக்கிறது, ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்க வளாங்கள், ஸ்தோத்திரம். க்ளீன் பண்ணுறது, வெளியில் போய் சுவிசேஷம் சொல்கிறது, ஸ்டாம்ப் பேப்பர், அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் பார்க்கிறார் என்று செய்யும் பொழுதுதான் நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அதற்குரிய பலனை என்ன செய்வார், கொடுப்பார். நமக்கு எப்பவும் ஒரு டெம்டேஷன் இருக்கும். நம்ம யாராவது பாராட்ட மாட்டாங்களா? எல்லா ஊழியருக்குமே இருக்கும். பொதுவாக ஊழியர்கள் பாராட்டல் இருக்காது. எல்லாரும் ஒட்டுமொத்த ஜென்ரலாகவே ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு யாராவது பாராட்ட அதெல்லாம் பார்த்த ஊழியமே செய்ய முடியாது. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நன்மையான கிரிகளுக்கு யாராவது உங்களை பாராட்டிட்டாங்கன்னா நீங்கள் செய்த கிரிகளுக்கு பலன் அடைந்தாயிற்று. If your life is hidden, but under the sight of God, your reward is yet to come. மறைவிடத்தில், ஒளிப்பிடத்தில் கர்த்தருக்காய் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்று சொன்னால், காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நன்மை பரலோகத்திலிருந்து இன்னும் வர வேண்டியது இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ரொம்ப சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாலிபர் கூட்டத்தில் போய் உக்காந்துருந்தேன். அந்த ஊழியர் மைக்கை பிடிச்ச உடனே அவர் சொன்னார், யுவர் குட்னஸ் இஸ் எட் டு கம். உனக்கு வர வேண்டிய நன்மை இன்னும் வர வேண்டியது இருக்கு என்று சொல்லி ஆரம்பித்தார். கர்த்தர் தெளிவாய் அந்த வார்த்தை சொல்லி எனக்குள்ளே வந்த பொழுது என்னுடைய சோர்வு எல்லாவற்றையும் மாற்றினார். ஊழிய பயணத்தை திரும்பவும் எனக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணணும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும். பரலோக கவுன்சிலில் உங்களை பற்றி பேசணும், பூலோக பற்றி பேசலை. ஆகையால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, ஆவிக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். எதை செய்தாலும் முடிந்த மட்டும் ஒளிந்திருந்து செய்யுங்கள். ஒளிந்திருந்து கர்த்தருக்காய் காத்திருந்தான் சகையு, ஒளிந்திருந்து காத்திருந்தான் இயேசுவுக்கு. ஆனால் கர்த்தர் நின்று அவரை நோக்கி பார்த்து அவன் வாழ்க்கையை ஒளிப்பிடத்தில் கொண்டு வந்தார். தானியேல் எழுதின திருக்கதர்சன புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். எல்லாரும் சொல்லுங்க, இருளில் இருக்கிறதை. எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? இருளில் இருக்கிறதை
உங்களுடைய ஒளிப்பிட வாழ்க்கையை கர்த்தர் அறிவார். சிலருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, 4 பேருக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கூட தைரியம் இருக்காது. அவங்க கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன். சிலர் குடும்பங்கள் விழாக்களில் நான் பார்க்கும் பொழுது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களோட நடவடிக்கையே இருக்கும். கல்யாண வீட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். கல்யாண வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாண வீட்டில் போய் கார்ல இறங்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் கார் வாங்கினார். அந்த கார்ல என்னையும் கூட்டு போனாங்க. இந்த கல்யாணத்தில் காரில் போய் இறங்கணும். முந்த நாள் நைட்டு போய் காத்து கடந்து கம்பெனிக்காரனை அவனை படாத பாடு படுத்தி, நைட்டே எனக்கு வேணும்யா. என்னையா ஒரு 2 நாள் பொறுத்தான். இல்லை, நாளைக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் நான் எப்படி போய் இறங்கணும்? இப்படி ஒரு கூட்டம் நமக்கு இருக்கும். நம்ம ஆட்டோவில் வந்து இறங்கும் போது, டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கும் போது பக்கத்தில் வந்து ஆரன் அடிச்சு காரில் போய் நிற்கணும் ஒரு கூட்டம் இருந்து நிற்கும். நம்மளுடைய மறைவிடத்தை, நம்மளுடைய ஒளிப்பிடத்தை மனிதர்கள் முன்பதாக நிற்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை என்கிற நிலைமையில இந்த சமுதாயம் உன்னை கற்பிக்கிற சூழ்நிலையில உலகம் அறியாத உன்னை இருளிலே கர்த்தர் அறிவார். God knows your darkness. உலகத்தில் மனிதர் மத்தியில் உயர்வாய் எண்ணப்பட்டிருந்தும் நான் உங்களை அறியேன் என்று சொல்வதை பார்க்கிலும், இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஒளிப்பிடத்தில் இருப்பதே மேலானது. ஐஸ்வர்யன் இந்த பூமியிலே வாழ்ந்து ஸ்தோத்திரம் நரகத்திலே நான் தள்ளப்படுவதற்கும், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகிற வாழ்க்கையை நான் பின்பற்றுவதை பார்க்கிலும், தரித்திரராய் இந்த பூமியிலே கிறிஸ்துவை பின்பற்றி ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறுதல் கடந்து போவதே நமக்கு பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஊழியத்தை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். சில பிரம்மாண்டமான ஊழியங்கள். சமீபத்தில் தாமஸ் ஐயா அவனுடைய ஊழியம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற சபை வழியாக நான் கடந்து போனேன். சபை ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு அந்த பெரிய கட்டடம், பயங்கரமான மகா அதிக பிரயாசத்தில் அந்த சபையை கட்டிகிட்டு இருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை. அந்த வழியாக போன உடனே நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சில காரியங்களை ஆண்டுவிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பர்சனல். அப்புறம் கர்த்தர் சொன்னார், நீ ஏன் இதை பார்க்குறேன்னு சொன்னார். ஒரு மனிதன் இந்த ஆவடியில் வந்து ஊழியம் செஞ்சு பிரம்மாண்டமான ஊழியத்தை கட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தையோ ஊழியத்தையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் நீ பார்க்கறதுல நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீயும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டிட்டேன்னு சொல்லி இந்த பூமியில் இருக்கு சொல்றதுக்கும் அதில் விசேஷம் ஒன்று எதுவுமே இல்லை. பூமியை விட்டு பரலோகத்திற்கு நீங்கள் போகும்போது உன் கரத்தில் கொண்டு போகிற ஆத்துமாக்களே உனக்கு மகிமையும் நித்தியமானதுமாயிருக்கிறது. உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால என்ன லாபம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான பரிசுத்தவான் தாமஸ் ஐயா வந்து இங்க இருக்கிற பிரம்மாண்டமான கட்டடம் அல்ல சக்சஸ், அவரோடு கூட பரலோகத்துக்கு வருகிற ஆத்துமாக்களே த சக்சஸ் ஆஃப் ஹெவன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு கட்டடம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை கட்டி வச்சோம்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க தான் ஆண்டு கொண்டு வாங்க, ஆட்சி செய்வாங்க. உலகத்தில் இருக்கிற நன்மைகள்லாம் நமக்குரியதே கிடையாது. நம்ம கூட வருகிற ஒரே ஒரு நன்மை நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம், நீ செய்கிற சுவிசேஷ ஊழியம், நீ நடந்து திரிகிற ஒவ்வொரு தெருக்களிலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் பொழுது அது உனக்கு கொடுக்கிறதான வெகுமதி தான் நித்தியமானது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நடந்து திரிங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திர. பரலோகத்தில் உங்களுடைய பலன்
மிகுதியார். பூமியில அது ரெகக்னைஸ் பண்ணப்படாது. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி சண்டே ஸ்கூல் வந்தீங்க, விபிஎஸ் சொன்னீங்க, ஒளிப்படத்துல சில சாட்சி சொன்னீங்க, சில சாட்சி சொல்லல. ஆனா ஒரு சிறு பையனோ ஒரு சிறு பிள்ளையோ கிறிஸ்துவ காண்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இது ஒளிப்படத்துல செய்யப்பட்ட நன்மை. ஆனால் காட்டத்தின் மரத்தின் அடியிலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை வெளிப்படத்தில் கொண்டு வருகிற ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். இனி இவன் பாவி அல்ல, ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுடைய ஒளிப்பட வாழ்க்கை கர்த்தரை அறிவா. ஒளிப்பட வாழ்க்கை. அநேகர் பரிசுத்த வாட்களை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு முன்பதாக, ஆசீர்வதிக்க முன்பதாக சில காலம் ஒளிப்பிடத்தில் தான் வைக்கிறார். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஒளிப்பிடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒளிப்பிடத்தில் நீங்களும் கர்த்தரும் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் வெளிப்படப்பட வேண்டிய ஒரு நாளை நிச்சயம் குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்போட யார் இருந்தா? உன் கூட சிறைச்சாலை இருக்கலாம், சிறையிருப்பு இருக்கலாம், அடிமைத்தனம் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், தேவை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். உன் கூட என்ன இருக்குது முக்கியம் இல்ல, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். யோசேப்பு ஒரு சிறையிருப்பில் இருந்தான், ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஒளிப்படத்தில் யோசேப்புனா யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவனை வெளிப்படத்தில் கொண்டு வந்து அதிபதியாய் மாற்றுகிற நாளை குறித்ததை போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு நாள் தான் என்னுடைய வாழ்க்கை ஒளிப்படத்தில் இருக்கும் என்று நீ கதறிக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:12. சங்கீதம் 139:12. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 139:12. உனக்கு மறைவாக, அவருக்கு மறைவாக எந்த அந்தகாரமும் இல்லை. கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வரணும்னு நினைச்சோன்னா உங்களை மறைப்பதற்கு எந்த அந்தகாரமும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு மனிதர்கள் முன்பதாக உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தால் உங்களை மறைப்பதற்கு மனிதர்களாலேயோ பொல்லாத சாத்தானானோ இந்த உலகமோ அரசாங்கமோ மறைப்பதற்கு எந்த அந்தகாரமும் இல்லை. There is no such darkness to hide you when God commands to release you. உன்னை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடும் பொழுது உலகத்தில் எப்பேற்பட்ட அந்தகாரம் இருந்தாலும் அது உன்னை மறைக்க முடியாது. தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு 15 வருஷம் அவன் ஒளிப்பிடத்தில் இருந்தான், மறைக்கப்பட்டிருந்தான். மறைச்சது யாரு தெரியுமா? the current king Saul. சவுல் எப்போ தாவீது என்ன செய்யறான், எங்க போறான், அவனுடைய நடவடிக்கை என்ன, எங்கெல்லாம் அவன் போறானோ அங்கெல்லாம் அவனை மறைக்கும்படிக்கு அவன் எல்லா யுத்தங்களையும் செய்தான். ஒரு காலமும் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஸ்தோத்திரம் தாவீது ராஜாவை அங்கீகரிக்க கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான். பொய்யான பழிகள் அவன் மேல் வந்தது, கொலை மிரட்டல் வந்தது, துரத்தப்பட்டான். 15 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம், 15 வருடம் சவுல் அவனை மறைக்கும்படிக்கு இருளை உண்டாக்கி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளை நியமித்தார். அந்த நாளிலே கர்த்தர் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்கிற ஒரு வெளிப்படத்தின் வாழ்க்கையை கர்த்தர் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காட்டத்தி மரம் சகையுங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒளித்து வைத்திருந்தது. கர்த்தர் அவனை வெளிப்படத்திலே கொண்டு வந்து கனப்படுத்தினார். இரண்டாவதாக, ஜீசஸ் வாஸ் சீக்கிங் தி அன்ப்ரொடெக்டட் லைஃப். பாதுகாக்கப்படாத வாழ்க்கையை கர்த்தர் தேடுகிறார்.
காட்டத்தி மரத்தில் இருந்தான். காட்டத்தி மரம்ங்கிறது ஒரு பாதுகாப்பற்ற மரம். அந்த மரத்தில் மிருகங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மரம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லை, மாம்சத்துக்குரிய பாதுகாப்பு இல்லை, பொருளாதார பாதுகாப்பு இல்லை, உறவினர்கள் பாதுகாப்பு இல்லை, சொந்தக்காரங்க ஸ்தோத்திர நண்பர்கள் எந்த பாதுகாப்பும் இல்லை. நமக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா நமக்காய் குரல் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அன்ப்ரொடெக்டட் லைஃப், வல்னரபிள் டு ஆல் டிசீசஸ். சிலருடைய சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். கால சூழ்நிலை மாறினாலே அவங்க பலவீனப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் வேலை செஞ்சாலே பலவீனப்பட்டிருப்பாங்க. அவங்க சரீரம் எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவி செய்யாது. வல்னரபிள் டு ஆல் டேஞ்சர்ஸ். இந்த உலகமும் பிசாசும் நம்மை அடிக்கடி தாக்குறது காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. குறிப்பாக நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்தில் சபைக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில அன்ப்ரொடெக்டட் லைஃபை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25:28 வாசிக்கும் பொழுது, லைக் எ சிட்டி whose walls are broken, மதில் இடிந்து போன பட்டணம், பாலான பட்டணம், மதில் இடிந்து போன பாலான பட்டணம். சிலருடைய வாழ்க்கை மதில் இடிந்து போன பாலான. சிலருடைய திருமண வாழ்க்கையை பர்பஸாவே உடைக்கிறாங்க. திருமண உறவை சிலர் வேண்டுமென்றே உடைக்கிறார்கள். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை உடைக்கிற சில பெற்றோர்கள் இந்த பூமியிலே உண்டு. திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று உடன் பிறந்தவர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு. பாழாக்கப்பட்ட வாழ்க்கை, அன்ப்ரொடெக்டட் லைஃப். சில சொல்லுவாங்க, யார் வேணாலும் வந்து அடிச்சுட்டு போகலாம், யார் வேணாலும் வந்து திட்டிட்டு போகலாம், யார் வேணாலும் வந்து பேசிட்டு போகலாம், கேள்வி கேட்க யாருமே கிடையாது. சிலரோட வாழ்க்கை அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். யார் வேணாலும் பேசுவான் அவங்கள. உங்களுக்கு விரோதமாக பேசுறதுக்கு எப்படி வேணாலும் நாங்கள் சொல்லுவோம். யாரை கொண்டுனாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்க பொறுத்தளவில் உங்களுக்கு யாருமே இல்லை. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீங்க. நீங்கள் ஒரு காட்டத்தி மரம். உங்களுக்கு பரிந்து பேச யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு சந்திக்கிறார். அல்லேலூயா. அரண்மைப்பான பட்டணத்தில் நீ கூட இருந்தாலும், கர்த்தர் கூட இல்லாவிட்டாலும், பாதுகாப்பற்ற பாழாக்கப்பட்ட தேசத்தில் கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அரணாயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் முக்கியம். ஊழியம் செய்யும்போது ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ அட்டாக் தெரியுமா? குறிப்பாக ஆவிக்குரிய அட்டாக், ஸ்பிரிச்சுவல் அட்டாக். இந்த விபிஎஸ்ல நடத்தின அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு பையன் ஜோமனுண்டு வந்தான். ஜோம் பண்ணும்பொழுது அவனுக்குள்ளே இருக்கிறதான அசுத்த ஆவி வெளிவர ஆரம்பித்து விட்டது. கையும் காலும் முறுக்க ஆரம்பிக்கிறான். பட் அவனுக்குள்ள ஒரு பொசஷன் இருக்கு. அந்த பையனை போட்டு பார்த்துட்டு என்னை பார்த்து, அவனுக்காக ஜோம் பண்ணுங்க, அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் அட்டாக், மனுஷங்க அட்டாக் அது வேற. அது 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 அதை விட ஆவிக்குரிய அட்டாக். ஒரு வியாதி ஜோமெல்லாம் போனோம்னா அது பிடித்து வைத்திருக்கிற அந்த ஆவி ஜெபிக்கிறவங்களை அட்டாக் பண்ணும், ஊழியக்காரங்களை அட்டாக் பண்ணும். ஒரு ஊழியர் சொன்னார், அவங்க வீட்டில் காலையில் எழுந்து பார்த்தோம்னா அழகாய் துவைச்சி நைட்டில் காய போட்டு காலையில் எழுந்து பார்த்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் கீறி கீறி இருக்கும், பிளேடு போட்டு கீறி கீறி இருக்கும். வீட்டுக்குள்ளே யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் அட்டாக், பயமுறுத்துகிறது, சோர்ந்து போகிறது, பாழாய் கிடக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாழாக்கப்பட்ட வாழ்க்கை, அன்ப்ரொடெக்டட் லைஃப். ஆனால் அவைகளின் மத்தியிலும் எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். எத்தனை முறை பிசாசை திட்டுறோம் ஊழியம் செய்யும்போது.
எத்தனை முறை பிசாசை வம்புக்கு இழுக்கும். அவன் சும்மாவா இருப்பான்? என்ன செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். ஆனாலும் கர்த்தர் ஊழியர்களையும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தரே பாதுகாக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியம் செய்கிறீங்களா? உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஊழியம் செய்கிறவங்க எந்த பிரச்சனையும் போராட்டமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா யூ ஆர் நாட் டூயிங் மினிஸ்ட்ரி. அப்போசிஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் யூ ஆர் நாட் டூயிங் மினிஸ்ட்ரி. பிரச்சனைகள் இல்லைன்னா நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யவே இல்லை. எங்கே எதிர்ப்பு வருகிறதோ, எங்கே போராட்டம் வருகிறதோ, எங்கே பிரச்சனை வருகிறதோ, எங்கே சஞ்சலம் வருகிறதோ, எங்கே ஸ்தோத்திரம் சலசலப்பு வருகிறதோ, பட் அங்கே தான் யூ ஆர் டூயிங் தி வில் ஆஃப் காட். எங்கே தேவ மனுஷன் நிற்கனானோ அங்கே ஆவிகள் அலக்களிக்கப்படணும். அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? அவங்க பேரே கலக்குகிறவர்கள் தான். கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையில் வந்து கலக்குகிறவர்கள் அல்லது ஸ்தோத்திரம் சமுதாயத்தை வந்து ரெஸ்ட்லெஸ் பண்ணுகிறவர்கள் தான் அவங்களுக்கு பேரே வைத்தாங்க. எங்கே போனாலும் அங்கே அந்த சமுதாயத்தை அந்த இடத்துல ஒரு கலவரம் உண்டாகுதுன்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கலகக்காரர்கள் பேர் உண்டு. பரபாஸ்ங்கிற ஒரு கலகக்காரனை போல இயேசு கிறிஸ்துவ ஒரு கலகக்காரன் என்று தான் குற்றம் சாட்டப்பட்டு அவனை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவை பின்பற்றினவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் கலகக்காரர்கள் இந்த ரோமராஜ்யம் அவர்களுக்கு பேர் வைத்திருந்தது. யாமா கலகக்காரர்கள் தான் சாத்தானின் ராஜ்யத்தை கலக்குகிறவர்கள், இந்த உலகத்தின் அதிபதியானவனை கலக்குகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஃப் யுவர் லைஃப் இஸ் அன்ப்ரொடெக்டட், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:11 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து தேடி பார்ப்பேன். வேலையால் விட்டு அல்ல. He himself go out in search of his sheep. உங்க வாழ்க்கையை தேவனே இறங்கி வந்து தேடி பாதுகாக்கிறார். இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரோமை சொல்லும் பொழுது லூக்கா 15 காணாம போன ஆடு 39 ஆடு பெருசா, காணாமல் போன ஒரு ஆடு பெருசா? ஆண்டுகிட்ட கேட்டோம்னா காணாமல் போன ஒரு ஆடு தான். ஏன்னா காணாமல் போன ஆடு தான் அன்ப்ரொடெக்டட் லைஃப். 99 ஆடுகளும் அவருக்குள்ள இருக்கிறது. அன்ப்ரொடெக்டட் லைஃப் மேல கர்த்தர் பிரியம் வைக்கிறார். உங்க ஆத்மா அன்ப்ரொடெக்டடா இருக்குதா? கர்த்தர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை அன்ப்ரொடெக்டடா இருக்குதா? கர்த்தர் உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறார், உங்களை தேடி வருகிறார். மூன்றாவதாக டிஸ்ஃபிகர்டு லைஃப், உருகுலைந்த வாழ்க்கை. Jesus was seeking the disfigured life. சகையு எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்பியரன்ஸ், அவனுடைய சரீர அப்பியரன்ஸ் அல்லது அவனுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவன் குள்ளமாய் இருந்தபடியினாலே. டிஸ்ஃபிகர்டு லைஃப் அப்படின்னு சொன்னா அவமதிக்கப்பட்ட வாழ்க்கை, அன்அக்செப்டட் லைஃப். நீங்க ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, திருந்தனாலும் குடும்பமோ சமுதாயமோ சில சமயங்களில் சபையோ உங்களை ஏற்றுக்கொள்ளாது. உலகத்தில் எவ்வளவுதான் அவமதிக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாய் நீங்கள் கடந்து போனாலும் சபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறபடினாலே அவர்களை கிறிஸ்து இயேசுவை போல அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய பாவியானாலும் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் பறைசாட்டக்கூடாது, தூற்றி வரக்கூடாது, கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும். இப்போ வலைதளங்கள் அல்லது இன்டர்நெட் ஒருத்தனுடைய பாவத்தையும் ஒளிப்பிடத்தையும் பாவத்தையும் எவ்வளவு தைரியமாய் பறைசாட்டுகிறார்கள். They don't read Bible.
வசனத்தை படிக்கிறதே இல்லை, வசனம் என்னன்னு தெரியல. They spoil that disfigured life. உருகுலைந்து போன வாழ்க்கையை மீண்டும் அவர்கள் அழிக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவுதான் உருகுலைந்து போனாலும் அவன் ஆறுதலை தேடி வருகிற ஒரே ஒரு ஸ்தலம் தேவனுடைய சபை. கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அங்கே வாசல நின்று எமர்ஜென்சி ஐசியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஒரு பில்டிங், பெரிய பில்டிங். நீங்கள் முடிந்த ஒரு நாள் அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்று கொஞ்சம் கவனிங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர், ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க, குடிச்சிட்டு விழுந்தவன் ஸ்தோத்திரம், தீ தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவங்க, தீ வச்சவங்க ஸ்தோத்திரம், ஒருத்தனை குத்தி வெட்டி கொன்னவன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு நாள் உள்ளே இருந்தேன், அதுக்குள்ளே உள்ளே இருந்தேன், ஒரு நாள் உள்ளே இருந்தேன். டாக்டர் வந்து கேட்குறாங்க, பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன், ஸ்ட்ரக்சரில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சு? மனைவி சொல்கிறான், குடிச்சிட்டு விழுந்துட்டான் ஐயா வண்டி ஓட்டிட்டு போய். டாக்டர் என்ன செய்கிறாரு? அவனை என்ன செய்கிறாரு? காயங்களை கட்டி மருந்து போட்டு அவனுக்கு ஒரு பெட்டை அலாட் பண்ணி மருத்துவம் பார்த்து 2 நாள் கழித்து வீட்டுக்கு அனுப்புகிறான். 1 வாரம் கழித்து மறுபடியும் அவன் குடித்து அவன் கீழே விழுந்து கையை ஒடிச்சிட்டு வாரான். மறுபடியும் இந்த டாக்டர் என்ன செய்கிறாரு? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், நீ அந்த பையில இந்த பையில அவனை இவனை திட்டாம அந்த மருத்துவர் மறுபடியும் அவனுக்கு கருத்து கட்டி அவனை காயத்தெல்லாம் சரி பண்ணி 2 நாள் உட்கார வச்சு முடிஞ்சா புத்திமதி சொல்லி, இனி குடிக்காதப்பா, போன முறை கால் ஒடிச்ச, இது ஒரு கை ஒடிச்ச, அதனால பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாலும் மீண்டும் இவன் போய் குடிச்சு அவன் விழுந்து மண்டையில காயத்தோட வாரான். ஆனாலும் இந்த மருத்துவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம மருத்துவம் பண்ணி பார்த்து உலக மருத்துவரே ஒரு பாவியை ஏற்றுக்கொண்டு அவனை ஒவ்வொரு நாளும் மருத்துவம் பார்த்து குணமாக்கி அனுப்புவானால், கிறிஸ்துவின் சரீரமாகிய நீங்களும் நானும் அவர்களை பார்க்கலும் எவ்வளவுதான் உருகுலைந்த வாழ்க்கையானாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு காயங்களை ஆற்றி கிறிஸ்துவை போல மாற்றுவதே கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற கடையாய ஊழியமாயிருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், மற்றவனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தாத. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஏற்கனவே they are disfigured, அவங்க உருகுலைந்து போயிருக்கிறாங்க. ஆமோஸ் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஆமோஸ் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆமோஸை குறித்து அமத்சியா என்கிற ஒரு பிரீஸ்ட், அமத்சியா என்கிறவன் ஒரு ஆசாரியன் ஆமோஸை குறித்து சொல்லுகிறான். ஆமோஸை பார்த்து சொல்றான், ஏய் நீ என்ன திடீர்னு எழுப்பி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இங்க சொல்லாத, நீ அந்த பக்கம் போ, நீ ஆடு பின்னாடி அலைந்தவன் தானே, நீ ஆடு மேய்ச்சவன் தானே, உன்னுடைய வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாதோ? எப்படி நீ ஒரு போதகர் ஊழியத்தை செய்ய முடியும், ஒரு ஆசன ஊழியத்தை செய்ய முடியும் சொல்லி ஒரு ஆசாரியனே, ஒரு சாதாரண ஆமோஸை பார்த்து அவன் சொல்லும் பொழுது ஆமோஸ் சொல்லுகிறான், ஆமா ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல. 14வது வசனம், தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி மரங்களை பொறுக்குகிறவனும். காட்டத்தி மரத்தில் ஒருவனும் அங்கீகரிக்கப்படாத ஒரு இடத்தில் இருந்தவனும், காட்டத்தி மரத்தில் ஒதுக்கப்பட்டவனும் மறைக்கப்பட்டவனும், என்னுடைய தோற்றம் முழுவதும் உருகுலைந்து இவன் யாருங்கிற அடையாளம் மறைந்து போகத்தக்கதான உள்ள வாழ்க்கை உள்ளவன் தான். ஆனாலும் 15வது வசனம், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது கர்த்தர் என்னை அழைத்து, நீ போய் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாகி தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். உருகுலைந்து போன வாழ்க்கையை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். அலங்கோலமாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பலிபீடத்தில் நிற்கும்படி கர்த்தர் மாற்றுகிறார். தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை காட்டத்து மரத்திலே கண்டார் என்றால் நீங்கள் இனி ஒளிந்து டிஸ்ஃபிகர்டு உருகுலைந்து போன வாழ்க்கையை இல்லாதபடி கர்த்தர் உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு அகால பிறவி. வேத ஆசிரியர் சொல்றாங்க, அப்போஸ்தலன் பவுல் சரீரத்தில் மிகவும் குள்ளமும், தலையில் முடி இல்லாமல் வழுக்க தலையும், பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு தோற்றம் உள்ளவனும்,
2 கால்களும் வளைந்து நடப்பதற்கு கூட அவனால் சரியாக சக மனிதனைப் போல நடப்பதற்கு கூட அவனால் முடியாத தோற்றம் உள்ளவனும், 2 கண்களும் ஒரு சரியான பொசிஷன் இல்லாம ஸ்தோத்திரம் ஏறுக்கண்ணு போல் இருந்தவனும், அவனுக்கு ஒரு மூக்கு, அவன் நோஸ் மிகவும் நீளமாய் முகத்திற்கு அவலட்சணமான தோற்றத்திலும் இருந்தான். அதனால தான் சொல்றான் அகால பிறவி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படும் தெரியுமா? born out of due date, due time, குறித்த காலத்துக்கு முன்பதாகவே பிறந்த, மதிக்கப்படாத சரீர உறுப்புகள் இன்னும் சரியாக அது ஸ்தோத்திரம் உருவேற்படுவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட்ட மனுஷன். அவன் சொல்றான், அகால பிறவியாயிருந்த எனக்கே கர்த்தர் கிருபை பாராட்டுவாரானால் கர்த்தர் உங்களுக்கும் கிருபை பாராட்டுவா. அகால பிறவி போன்ற இருக்கிற வாழ்க்கையை, a disfigured life, there is a transformation by Jesus. இயேசு கிறிஸ்து உருகுலைந்து போன்ற வாழ்க்கையை உருமாற்றம் செய்தார். ஓலாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காட்டத்தி மரம் எரிகோவில் ஒரு காட்டத்தி மரம். எரிகோ வெல் செட்டில்டு, வெல் டெவலப்ட், வெல் அட்மினிஸ்டர்டு சிட்டி. அதிலையும் ஒரு காட்டத்தி மரத்தை கர்த்தர் தேடி கண்டுபிடித்து ஒளிப்பிடத்தில் மறைக்கப்பட்ட, ஒருவரால் அங்கீகரிக்கப்படாத, பாதுகாக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேடி வந்து அவனை கர்த்தர் ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கை இந்த நாளில் யாருடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்குதா? அன்ப்ரொடெக்டட் இருக்குதா? யார் வேணா என்ன பேசலாம் அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை தேடுகிறா. உன் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் இந்த உலகம் உனக்கு அநீதி செய்து துன்மார்க்க பாவ ஸ்தோத்திரம் தீங்கு செய்து அவலட்சணமான தோற்றத்தை கூட அளவிற்கு உங்களை தள்ளினதா? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபமுடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம எழுந்து நிற்போமா? நாம் யாவர் எழுந்து நிற்போம். ஒரு 2 நிமிஷம் காட்டத்தி மரத்தில் கண்ணோக்கி பார்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் கண்ணோக்கி பார்க்கும்படி ஒளிப்பிடத்தில் இருக்கிற உன்னை கண்ணோக்கி பார்த்து வெளிப்பிடத்தில் கொண்டு வந்து, நீயும் ஆபிரகாமின் குமாரன், நீயும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று நடத்துகிற தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு எப்போது உண்டு. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீமா ஷக்கா ரதினாமா. அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? சகியுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? இயேசுவை காணும்படி ஆவலாயிருந்தான். இயேசுவை காணும்படி ஆவலாயிருந்தான். இயேசுவை காணும்படி ஆவலாயிருந்தான். நீங்க ஆவலாயிருப்பீர்கள் என்று சொன்னால், எவ்வளவுதான் இந்த உலகம் உங்களை மறைச்சிருந்தாலும், எவ்வளவுதான் உங்களை ஸ்தோத்திரம் அன்ப்ரொடெக்டட் இடத்துல, பாதுகாப்பு இடத்துல உங்க வாழ்க்கையை தள்ளினாலும், எவ்வளவுதான் உங்களை அலங்கோலமாய் மாற்றினாலும், ஆபிரகாமின் குமாரத்தியாய் குமாரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய சமூகம் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போன்றது. காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் களைத்த நேரத்தில் கர்த்தரின் சமூகம். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் களைத்த நேரத்தில் கர்த்தரின் சமூகம். அவரின் நிழலில் தங்கிய மகிழ்வே மதுரை கனி தருவா, மதுரை கனி தருவா. இயேசு என் நேசர், சரோனின் ரோஜா, ஊற்றுண்ட தைலம் அவர் நாமம். இயேசு என் நேசர், ஊற்றுண்ட தைலம் அவர் நாமம். வருத்தம் பாடுகள் வேதனை சகித்தே வாசனை வீசிடும் தூபஸ்தம்பம் இவ. வருத்தம் பாடுகள் வேதனை சகித்தே வாசனை வீசிடும் தூபஸ்தம்பம் இவ. வேகமே வருவார் மேகங்களுடனே, நேசரை சேர்ந்திடுவோம், நேசரை சேர்ந்திடுவோம்.
இயேசு என் நேசர், சாரோனின் ரோஜா, ஊற்றுண்ட தைலம். ஆமென். இயேசு என் நேசர், சாரோனின் எல்லாரும் சேர்ந்து கடைசியா இந்த சரணத்தில் சொல்லுவோமா? காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் கலைந்த நேரத்தில் கர்த்தரின் சமூகம். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் கலைந்த நேரத்தில் கர்த்தரின் சமூகம். அவரின் நிழலில் தங்கிய மகிழ்வே மதுர கனி தருவார். மதுர கனி சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா. இயேசு என் நேசர், உரமானது. காட்டுத்தீ மரத்துல தனிமையா நிக்கிற உனக்கு, மறைக்கப்பட்ட வாழ்க்கையே உங்களுக்கு, ஒருவராலும் மதிக்கப்படாத அவமாக்கப்பட்ட அலங்கோலமாக்கப்படுற வாழ்க்கைக்கு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து பாதுகாப்பாயும் அடையாளமாயும் உயர்வாயும் மேன்மையாம கடந்து வருகிறார். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதனை தேடி ஒரு பட்டணத்து வருகிறேன். ஒரு பட்டணத்தில் வந்து தனிமையாக இருக்கிற ஒரு மரத்தை தேடி, மரத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட், ஒரு மாற்றத்தை தருகிறீரே. இந்த நாள் உம்முடைய ஜனத்தின் மீது ஐ ப்ரோக்ளைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் புதிய மாற்றங்களை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். I proclaim, I decree and declare the transformation in the mighty name of the Lord. தனிமையாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில நீர் வந்து, இதோ நீர் இருக்கிறீர் என்று நீ உயர்த்துகிற தேவன். உமது பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும், இந்த வார நாட்கள் முழுவதும் நீர் நடத்துமுறையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அழைத்தீரே, எங்களை உருமாற்றினீரே, எங்களை மேன்மைப்படுத்தினீரே, இன்னும் மேன்மைப்படுத்துவேன் என்று எங்களுக்கு வாக்களித்தீரே. கடந்து போற எல்லா பாதைகளும் கர்த்தர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தாழ்த்துகிறோம். இயேசுங்கிற வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவருடன் கர்த்தருடைய வருவதை இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 9659693279. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruvidi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.